நோன்பு கஞ்சி உருவான ரகசியம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கும் போது உடலை புத்துணரச் செய்யும் அற்புத உணவே நோன்பு கஞ்சி. தமிழர்கள் உண்ணும் சாதாரண கஞ்சியைத்தான் அன்றைய காலகட்டத்தில் நோன்பு நேரத்திலும் உண்டு வந்தனர் இஸ்லாமியர்கள். அந்த காலத்தில் பர்மாவில் உணவகம் நடத்திய கடையநல்லூரைச் சேர்ந்த முகமது அலி வெங்காயம் சேர்த்து கஞ்சியை உருவாக்கிவிட்டார். பின் அக்கம் பக்கத்தினரின் தேவைகளை பொறுத்து கஞ்சி மெருகேறிக் கொண்டே சென்றது. இந்த காலகட்டத்தில்தான் ஜப்பானிய படைகளின் ஆக்கிரமிப்பு துவங்க ஆரம்பித்ததால் மியான்மரில் உள்ள தமிழர்கள் மலேசியா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளுக்கு மீள் குடியேற்றம் அடைந்தனர். தன் சொந்த ஊருக்கு திரும்பிய முகமது அலி தனது ஊரிலேயே புதிய உணவகத்தை தொடங்கி நோன்பு கஞ்சியில் பட்டை, ஏலக்காய், தேங்காய்பால் சேர்த்து விற்பனை செய்தார். பின் கஞ்சி விற்பனை வேகம் எடுத்து நோன்பு கஞ்சி தற்போது இருக்கும் வடிவத்தை பெற்றது. பொருளாதார வசதி உள்ளவர்கள் நோன்பு கஞ்சியை பொது உடைமையாக்கி அனைத்து பள்ளிவாசல்களிலும் காய்ச்சி மக்களுக்கு விநியோகிக்க தொடங்கினர். இக்கஞ்சி இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் அன்புடன் வழங்கப்படுகிறது. திருவல்லிக்கேணியில் உள்ள வாலாஜா பள்ளிவாசலில் 38 ஆண்டுகளாக இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு உணவுப் பழங்களை சகோதரத்துவத்தோடு வழங்கி வருகின்றனர்.